ஹாய் நண்பா நண்பிகள் எல்லாத்துக்கும் வணக்கங்க. என்னங்க நெத்தியில் பட்டையோடு நிற்கிறேன்னு பார்த்தீங்களா? இன்றைக்கி எப்படி 4ஆம் தேதி தேர்தல் அறிவிப்பு மாதிரியோ இன்றைக்கி 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அதாவது அவங்க பரீட்சை எழுதின வினாத்தாள்கள் விண்ணப்பிக்கக்கூடிய நாளுங்க. எல்லாரும் வெற்றி பெறணும், எல்லாம் ஆண்டவனை வேண்டியிருக்கேன். எல்லாரும் வெற்றி பெறுவாங்க. ஆண்டவன் எல்லா கருணையும் எல்லா அருளும் அவங்களுக்கு புரியணும். அதாவது மார்க் கம்மியாக இருந்தாலும் கூட இருந்தாலும் பாராட்டுங்க. எந்த ஒரு விதத்துலையும் அவங்களை திட்டாதீங்க, வையாதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் எவ்வளோ கஞ்சா அது இதுன்னு எவ்வளோ பிரச்சனை போகும்போது இந்த மாணவர்கள் தன்னுடைய ஒரு இதில் இருந்து நல்லா படித்து ஏதோ மார்க் எடுத்துருக்காங்க, அதை பாராட்டுங்க. என்னைக்கு அவங்கள உங்கள் கைக்குள்ளார வச்சிங்க, என்னைக்கு உங்கள் பிள்ளை உங்களுக்காக இருப்பாங்க. இன்னொரு மாணவர்களே அடுத்தவங்க அதை சொல்லுவாங்க, பெற்றவங்க இதை சொல்லுவாங்கன்ட்டு நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. வெளியில் உள்ள ஆயிரம் இதை சொல்லிட்டு போவோம். இப்போ நாட்டில் நடக்கிற சூழலை பார்த்துருக்கேன். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். மனசை தளர விடாதீங்க. வெற்றி நிச்சயம். அடுத்த கட்ட நகர்வுக்கு என்னென்னு பாருங்கள், அதுதான் முக்கியம். பெற்றவங்களை கவர்ந்து பண்ணுங்கள். உங்களை படிக்க வச்சு உங்களுக்கு இவ்வளவு சொல்லிக் கொடுத்த உங்கள் ஆசிரியர்களுக்கு ஒரு நன்றியை சொல்லுங்கள், வணக்கம் சொல்லுங்கள். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், வருஷம் அதாவது நடிகர் தளபதி விஜய் அவர்கள் கையால் எல்லாத்துக்கும் பரிசு பொருள் வழங்குவார். இந்த வருஷம் முதல்வர் விஜய்ங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளத்தோடு நீங்கள் பரிசு பொருள் வாங்க போகிறீங்க. கண்டிப்பாக எது நடத்துகிறாரோ இல்லையா, எது பண்ணுறாரோ இல்லையா, இது கண்டிப்பாக நடக்கும், நடத்துவார். மனசு வைங்க. கண்டிப்பாக அண்ணன் முதல்வர் ஆவார். அவங்க கையால் நீங்கள் எல்லாருமே வெற்றி பெற்ற அனைவர்களும் பரிசு வாங்குவீங்க. நிச்சயம் நடக்கும், நல்லதே நடக்கும். நம்பிக்கை மட்டும் விட்டுறாதீங்க. மேன்மேலும் நீங்கள் வளர்கிறதுக்கும் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.